Hey, hi, hello everyone. Welcome back to our channel. இந்த ஜாப் எங்கே இருந்து அப்படின்னா கவர்மெண்ட் அப்டேட் ஜாப் தான். எங்கே அப்படின்னா நவரத்னா பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட்டோட தான் இது. சரியா? அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் இன்வைட்ஸ் அப்ளிகேஷன் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து என்எல்சி, இது வந்து ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இது ஒரு இந்தியாவோட கம்பெனி தான். என்எல்சி, ஓகேவா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டோட அப்டேட் தான். கவர்மெண்ட் அப்டேட் ஜாப் தான் இது. சரியா? இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலோ இல்லை டிப்ளமோ முடிச்சிருந்தாலோ நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். சரியா? எந்த இயர் பாஸ்ட் அவுட்லாம் எலிஜிபிள் அப்படின்னா 2020லேருந்து 21, 22, 23, 24 இந்த மாதிரி இந்த பாஸ்ட் அவுட்டில் இருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள். அதுக்கு முன்னாடி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. சரியா? இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கு மந்த்லி வந்து ஸ்டைஃபண்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. என்னென்ன ரோலுக்குலாம் இருக்குது அப்படின்னா டெக்னீஷியன் ரோலுக்கு, அப்ரெண்டிஸ் ரோலுக்கு இதுக்கெலாம் வந்து ஹையர் பண்ணுறாங்க. சரியா? இதுக்கெலாம் வந்து என்னென்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். இதுக்கு ஸ்டார்டிங் வந்து ட்ரைனிங்க்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 15,028 ருபீஸ் வந்து தருவாங்க ஸ்டார்டிங். அதாவது எப்போ அப்படின்னா ட்ரைனிங் நடக்கிறப்போ. ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து உங்களுக்கு சேலரி வந்து கொஞ்சம் ஹையாக தருவாங்க. சரியா? ஒரு 28K 30K மாதிரி வந்து கொடுப்பாங்க. ட்ரைனிங் பீரியட்லேயே வந்து உங்களுக்கு 15,000 வந்து கொடுப்பாங்க. அது பிஎஸ்சி நர்சிங் ரோல், அந்த ரோலுக்கு வந்து 12,524 வந்து கொடுப்பாங்க. சரியா? அதில் வந்துட்டு 4,500 வந்து கவர்மெண்ட் மூலயமா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுவே வந்து நீங்கள் டெக்னீஷியன் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதுக்கும் 12,524, அப்புறம் 4,000 கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதில் வந்து இன்னும் மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், இந்த மாதிரி சிவில் இன்ஜினியரிங், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், எல்லா இதுக்குமே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நிறைய ரோல்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது பாருங்கள். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிசிப்ளின் என்ன? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில், இன்ஸ்ட்ருமெண்டல், கெமிக்கல், மைனிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் இசிஇ, நர்சிங், இந்த ரோலுக்குலாம் தான் ஹையர் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுக்கு தான் வந்துட்டு நீங்கள் வந்து இதில் கிராஜுவேட் அப்ரெண்டிக், அப்புறம் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் 2 இருக்குது. அதில் எந்த இதுக்கு வேணுமோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ட்ரைனிங் வந்து 1 இயர் வந்து ட்ரைனிங் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களை பெர்மனெண்ட்டாக ஜாப்பில் வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. சரியா? இப்போது வந்துட்டு இதில் நீங்கள் கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்ரெண்டிஸாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து 15,000 அந்த சேலரி வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் அதில் நர்சிங் மட்டும் வந்து 12,524 கிடைக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு 4,500 கிடைக்கும். அதுக்கப்புறம் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 12,524 ருபீஸ் வந்து கிடைக்கும். சரியா? அதில் 4,000 வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து கிடைக்கும். ஓகேவா? இதில் வந்து மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது ஏதாவது ஒரு டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஃபுல் டைமாக வந்து எடுத்து படிச்சிருந்தாலே போதும். நீங்கள் வந்து இதுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எலிஜிபிள். ஓகேவா? கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு. அதுவே டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்காக அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிப்ளமோ ஃபுல் டைமாக எடுத்து படிச்சிருந்தீங்க, இல்லை டிப்ளமோ நர்சிங் பெர்மனெண்ட், அதாவது ஃபுல் டைம் நர்சிங்காக அதிலே 4 இயர் கோர்ஸ்க்கு மேலே இருக்கும்ல, அந்த மாதிரி படிச்சிருந்தா நீங்கள் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க, 2 இயர்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, அதுக்கப்புறமேட்டுக்கு புதுச்சேரி, லக்ஷதீப், இந்த இதில் இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டுக்கு பாஸ்ட் அவுட் வந்து நீங்கள் 2020, 2021, இந்த 2020லேருந்து 2024க்குள்ளே யாரெல்லாம் காலேஜ் முடிச்சு வந்திருக்கீங்களோ நீங்கள் எல்லாமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இது அப்ளை பண்ணும்போது அவங்க இந்த மார்க் எதை வச்சு வந்து உங்களை குவாலிஃபை பண்ணி எடுப்பாங்க அப்படின்னா உங்களோட மார்க்ஸு எல்லாமே பார்த்து தான் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இது அப்ளிகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். சரியா? அப்ளை லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளை லிங்க்குன்ட்டு அதை கிளிக் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்துட்டு நீங்கள் என்ன வேணுமோ ஃபஸ்ட்டு நான் கிளிக் பண்ணி கிராஜுவேட்டுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி திரும்ப கீழே வந்து நான் அதாவது ட்ரெயினியர்ஸ் அப்ரெண்டிஸுக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு
10 ஹார்ஸ் ஆன் 9 ஓகேவா. இதுக்கு வந்து எப்போ வரைய டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 23 வரை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 23/12 வரை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே ஆஃப்லைனில் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் 2 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, அப்புறம் டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா டிப்ளமோ சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து அப்புறம் மார்க் ஷீட் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் எல்லா செமஸ்டரோடது. அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு ஏதாச்சும் எங்களுக்கு வைக்கணும் அப்படின்னா அதையும் வந்து வச்சு நீங்கள் வந்து அவங்க அட்ரஸ்க்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். நான் எல்லா ப்ரொசீஜரும் வந்து லாஸ்ட்டில் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அது பிரிண்ட் அவுட் எடுத்து அப்புறம் கீழே இங்கே டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து நம்ம இந்த இந்த இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஆஃபீஸ், இந்த ஜென்ரல் மேனேஜர், இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணணும். அது வந்து எப்போது அப்படின்னா நம்ம January 3 முன்னாடியே அவங்க கைக்கு ரீச் ஆகிற மாதிரி வந்து நம்ம சென்ட் பண்ணணும். ஓகேவா. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 23 வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வந்து நம்ம அவங்களுக்கு 3 வந்து கையில் கிடைக்கிற மாதிரி வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். ஓகேவா. இப்போது வந்துட்டு நம்ம இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ கடைசி வரையும் வந்து எப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியும். நான் கீழே கொடுத்துருக்க லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு லாஸ்ட்டில் வந்தோம் அப்படின்னா அப்ளை லிங்க் ஹியர்னு இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல, டைம் வந்து நமக்கு ஓடும். இங்கே வந்து டைம் ஓடுது இல்லையா, இந்த டைம் வந்து ஃபுல்லாக ஓடி முடிச்சதுக்கப்புறம் இந்த கிளிக் ஹியர் டு கண்டினியூ பட்டன் வந்து எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கிளிக் பண்ணி அதை நேவிகேட் ஆகிக்கலாம். ஓகேவா. எப்போதும் சொல்கிறது தான், நம்ம சேனலில் வந்து ஐடி ஜாப்ஸ் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே போடுவோம். அப்புறம் இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து சும்மா ஆப்பில் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரியும் கேட்குறாங்க. ஸோ அதுவும் போடுவோம். சரியா. கிளிக் ஹியர் டு கண்டினியூ வந்துருச்சு, கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் நாங்கள் ட்ரஸ்டடாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தான் போடுவோம். ஸோ வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளீஸ் வெயிட்னு இருக்கு இல்லையா, ஸோ ப்ளீஸ் வெயிட். கெட் லிங்க் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து லோட் ஆகுது இல்லையா, அது 100% வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வந்ததுக்கப்புறம் ஐ எம் நாட் a ரோபோட் கொடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட் போயிட்டு கண்டினியூ அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த ஆடு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்துட்டு இப்போது ஐ எம் நாட் a ரோபோட் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டு போய்க்கோங்க. கெட் லிங்க் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு வரப்போகுது. அவ்வளோதான் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு இதில் தான் நீங்கள் வந்து என்ன ட்ரைனிங்க்கு வந்து வேணும் அப்படின்னு, கிராஜுவேட் அப்ரெண்டிஸா இல்லை டெக்னீஷியன் அப்ரெண்டிஸா எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட ஆதார் நம்பர், அப்புறம் உங்கள் அப்பா பேர் அம்மா பேர், அதுக்கப்புறம் மேலாக இருந்தால் மேல் இல்லை ஃபீமேல்னால் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. ஓகேவா. அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட கேஸ்ட் வந்து என்ன கேஸ்ட்டோ வந்து அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் டிசபிலிட்டி பர்சன் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னு நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் சர்வீஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அப்பா இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருப்பாங்க இல்லையா, நேவி மிலிட்ரி அந்த மாதிரி, அதுக்கு வந்து எஸ் நோ கொடுத்துப்பாங்க. அடுத்து டிசிப்ளின் வந்துட்டு நீங்கள் என்ன இன்ஜினியரிங் இதில் எது ரிலேட்டடாக வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் எந்த காலேஜில் முடிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டி அது அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அது சிஜிபிஏ வந்து பர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணி அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட அட்ரஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் ஆதாரோட எந்த மொபைல் நம்பர் இருக்குது, அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு எமர்ஜென்சி காண்டாக்ட் அது அப்பா நம்பர் அம்மா நம்பர் ஏதாவது கொடுத்துக்கோங்க. அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ்னாலும் ஓகே, ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு
அது யாரோடது ஃப்ரெண்ட் சிஸ்டர் மதர் என்ன யாருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் கீழே என்டர் கேப்ச்சா இருக்கு இல்லையா, அந்த என்டர் கேப்ச்சா கொடுத்துட்டு இந்த கீழே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி எப்படி அப்ளை பண்ணணும்னு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. இப்படி தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கே தெரியும் இது வந்து ஒன்றும் நிறைய பேர் வந்து ஃபேக் அப்படி இப்படிலாம் நீங்கள் பாட்டுக்கு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இது வந்து நல்லாவே தெரியும். என்எல்சி கவர்மெண்ட்டோட வெப்சைட். ஓகேவா? இந்தியாவோடது. என்எல்சி இந்தியா லிமிடெட் இருக்கா, லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் ஃபுல்லாக வந்து அவங்களோடது தான். ஸோ இது வந்து ஃபேக் கிடையாது. நிஜமாலே அவங்க வந்து ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.